நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தியுலினர்களுக்கு சுவாமிநாச அந்த கோடி நமஸ்காரம். ஊடில் உயிரிருக்கும் பொழுதல்ல ஊடில் உயிரிருக்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பேன் எல்லாதனை அன்பார்ந்த நேயர்களே, நமக்கு சுவாமி கொடுத்திருக்கிறது பெரிய வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? பூலோக வாழ்க்கை. அதான் அடியார் பாடினார், இந்த உடம்புல உயிர் இருக்கிறதுக்குள்ள நான் நிலாவி இருப்பேன் என் நாதனை சிவபெருமான நினைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். சார், 3 விஷயத்துல இருந்து நம்ம பகவானை போய் நேர பார்க்கலாம். 3 விஷயத்தை ஒழுங்கா கடைபிடிச்சோம்னா 100% உங்களுக்கு கைலாச மகாவிஷ்ணுவோடைய வைகுண்டம். என்ன பூலோகத்துல என்ன ஆசை? நமக்கு ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் வேண்டாம். தாயார் இருந்ததுமெல்ல தந்தை இருந்ததென்ன, தனவையர் எடுத்ததென்ன, தரணியை ஆண்டதும் என்ன, ராஜாவை இருந்ததென்ன, சீடர்கள் இருந்ததல்ல, சிற்று பலகத்ததல்ல, நித்தமூ கோடான கோடி தனங்கள் இருந்ததல்ல, எமவோலை கண்டு அஞ்சுமோ. சார், பெரிய கோடீஸ்வரன் சார். அவர் என்ன ஆச்சு? யாரா இருந்தாலும் விடமாட்டார். அந்த யமன் பொல்லாதவன் விடமாட்டான் அப்படின்னு கீதம் பாடுகிறது. யாரா இருந்தாலும் தூக்கின்னு போயிடுவாங்க. ஒரு எறும்பா இருந்தாலும் தூக்கிடுவார். அப்படிப்பட்ட ஒரு தர்மசீலன் தர்மராஜா. சரி சார், எனக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும் இதனால? முதல்ல தர்மத்தை செய்யுங்கள், மனசாரமான செய்யுங்க. கண்டிப்பா எல்லாத்தையும் இந்த பூலோகத்துல காசு இருக்கு. ஒரு 10 ரூபா சனிக்கிழமை அன்னதானம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை யாருக்கான ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். மாசம் முதியோர் இல்லத்துல யாருக்கான ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், இல்ல சாப்பாடு வாங்கி போடணும். மாசம் இல்ல மளிகை சாமான் வாங்கி போடணும். அப்படின்னு செய்யும் போது இது ஒரு தர்மமாக எடுக்கப்படுகிறது. அடுத்ததாக சார், அதெல்லாம் வேண்டாம், தெய்வத்தின் மேல் அப்படின்னா ஏகாதசி. இந்த ஏகாதசியில ரொம்ப விசேஷம் சார். இந்த ஏகாதசியில பேர் விரதம் இருப்பான். இந்த விரதத்தை விட இன்னொரு மகிமையான ஒன்று உண்டு. இந்த ஏகாதசியில எம்பெருமானுடைய மகாவிஷ்ணுடைய விசேஷமான விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம். அப்படி இல்லைன்னா விஷ்ணு பகவானுடைய பாதத்தை வச்சு துளசி பத்திரத்தினால விஷ்ணு சகஸ்ரநாமம் அர்ச்சனை பண்ணணும். நான் விரதம் இருக்கேன்னு சொல்லி பெரிய பெரிய நேயர்கள்லாம் என்கிட்ட கேட்டாங்க. விரதம் இருப்பதுங்கிறது மிக கடினம். அதுல நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் 50% கூட போக மாட்டேங்குது. ஆனால் பூஜையில் மகிழ்கிறார் எம்பெருமான், பூஜையில் மகிழ்கிறார். அந்த ஏகாதசி விஷ்ணு சகஸ்ரநாமமும் சுவாமியுடைய திருப்பாதத்திலே துளசி பத்திரத்தால் நீங்க அர்ச்சனை பண்ணீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கிங்க, கர்ம வினி உங்களை அண்டாது. என்ன கர்ம வினை? பூர்வ கர்மால நீங்க பண்ண வினைகள் மாத்திடுவர் இங்க இருக்கிற ஏகாதசி தேவதை. திருப்பாத கமல பூஜை அதை செய்தால் கண்டிப்பா சொல்றேன் சார், என்னுடைய ஒரு பெரிய நேயர், அவருடைய தகப்பனார் பல காலங்கள் ஏகாதசி பூஜை பண்ணார். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லாம இருக்கவே மாட்டார். காலையிலும் சாயந்தரமும் ஏகாதசியில சுவாமியுடைய பாதத்துக்கு பூஜை பண்ணார். அவர் மரணம் எப்படி வந்தது என்றால், யாரு எதுவும் அவர் ஒண்ணுமே பண்ணல. காலையில பூஜை பண்ணார், உட்கார்ந்தார். ஏகாதசி மரணம் வந்தது. ஏகாதசியில போனாலே வைகுண்டம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. டைரக்டா வைகுண்ட வாசம் தான் ஏகாதசி. அந்த ஏகாதசியுடைய மகிமை அவருடைய அந்த ஏகாதசியை அழிச்சு சென்றது. அடுத்ததாக துவாதசி.
இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? புண்ணியம் சேர்க்க. இந்த துவாதசியிலே அன்னதான வைபவம். எல்லாரும் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசியிலே பார்வணம் என்று சொல்லக்கூடிய அந்த சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் இருப்பான். அன்னைக்கு அன்னதானம் விசேஷம். துவாதசி அன்னைக்கு யாருக்கான ஒருத்தருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னு வச்சுங்களேன், பெருமாள் கணக்குல எழுதின்றுவார் நம்மள. இந்த பாவ மூட்டை கணக்கு கம்மியா போயிடும், தர்ம மூட்டை கணக்கு பெருசா போயிடும். அதுல மிகச்சிறந்தவன் கர்ணபர்மா. கர்ண பகவான் யாருமே கிடையாது. அன்னதானம் தான் அவன் தான், வேற யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த துவாதசியிலே அன்னதான வைபவம். சுவாமி எனக்கு அதெல்லாம் வசதி இல்லை, ஒரு ஈஸியா ஒரு வழி சொல்றேன், புண்ணியத்தை நிறைய சேருங்க, காசெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு போயிடும், எதுவுமே பின்னாடி வராது. கண்ணை மூடும் போது வண்டியில போயிட்டே இருப்பான், பக்கும்பா போயிடுது, முடிஞ்சு போச்சு. 100 பவுன் நகை இருக்கு கழுத்துல, யார் எடுத்துக்கிறது? போய்த்த. இந்த துவாதசி உதவி செய்தும் குழந்தை குட்டிகள்லாம் இருக்கும் பொழுதோ பிராணம் போகணும், அந்தராங்கமா போய் நிக்க கூடாது. அதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, துவாதசி அன்னைக்கு பசுமாட்டுக்கு ஆத்து வாசல்ல இருக்க பசுமாட்டுக்கு பழையதெல்லாம் வைக்கக்கூடாது. பசுமாட்டுக்கு ஒரு அரிசி வெல்லம் போட்டு நல்ல பழங்கள்லாம் கொடுத்து சாப்பாடு போட்டேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு மறுபிறவியே கிடையாது சார். வைகுண்டத்துல 100% 100க்கு 100 இடம் ஒதுக்கப்படும். மறுபிறவி இல்லாத துவாதசி, மறுபிறவியே கிடையாது. அன்னத்தை பரிபாலனம் பண்ணணும், நிறைய அன்னதானம் பண்ணணும். ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசியில அன்னதானம். நீங்க இப்ப முதியோர்கள்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தீங்களா, இந்த துவாதசியில போய் கொண்டு கொடுப்போம், அருமையா நல்ல வாழ்க்கை கிடைக்கும். கல்யாண பாக்கியெல்லாம் வரும் சார். எங்க காலத்துல கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, தரித்திரம் தாண்டவம் ஆடுதுன்னா தர்மம் பண்ணுங்கள், எல்லா தோஷத்தையும் நீக்கும், சாபங்கள்லாம் நீக்கும், தரித்திரம்லாம் போயிடும். நீங்க வயசான வாழ்க்கை போயிட்டு என்ன கொடுப்பேன்? சாப்பாடு கொடுப்பேன். அவ எவ்வளவு சாப்பிடுவா? 10 இட்லி போய் வாங்கி கொடுத்தேன்னா 80 வயசு பாட்டி சாப்பிடுவாளா? 1.5 இட்லி சாப்பிடுவா. 1 இட்லி போதுண்டா செல்லும் அப்படின்பா. அப்ப என்ன ஆகுது? அந்த வயிறு அமிர்தோத்பவம், அந்த வயிறு ரொம்பினோன்னு அந்த மனசு இருக்கே, ஆத்மா அப்படியே வாழ்த்துது. புண்ணியவான் குழந்தை சாப்பாடு வாங்கி கொடுத்தான். அப்ப என்ன ஆகுது? அங்க கர்ம வினைகள், அந்த கன்யா சாபம், ஸ்ரீ சாபம், பத்ரி சாபம், குலதெய்வ சாபம், பிராமண சாபம், பிதிரு சாபம், எல்லா சாபமும் மறைந்து கர்ம வினை அழிந்து நமக்கு துவாதசி கை குடிக்கிறது. ஆனா துவாதசி அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க. வேதாந்த விற்பனர்களாக இருந்தாலும் சரிதான். அங்க பகவான் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா கர்மா, அதை முடிக்கணும். அடுத்ததாக கோயில் செய்யும் வினைதான் என் செய்யும் என் சிவபெருமாய, நவகோல் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என் சிவபுரமான் இருக்கையிலே நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். சார், நவகிரகங்களுடைய தொல்லை இல்லாமல் இருக்க வேண்டும். நவகிரகங்கள் தொல்லை இல்லாமல் இருக்குன்னா பிரதோஷம், சிவபெருமானுடைய திரியோதசி, ஏகாதசி சொன்னேன், துவாதசி சொன்னேன், திரியோதசி பிரதோஷ நாள் அன்று சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து, ரொம்ப விசேஷமே அன்னதானம் தான். சனி பயிற்சி, சனி பிரதோஷத்திலும் சரி, பிரதோஷம்னாலே சிவாலயத்தை அன்னதானம் பண்ணா என்ன கிடைக்கும்? கைலாசபத மகாதேவ சம்போ டம 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 டமருபதே கன 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 கங்காபதே. இந்த பிரதோஷத்துல அன்னதான கைங்கரியங்கள் பண்ணி பிரதோஷ தரிசனம் பார்த்தால் கைலாயத்திலே சிவதாண்டவ தரிசனம் கிடைத்து கைலாயத்திலே சிவகணமாக மாறுவோம். இதுக்கு மேல என்னங்க பிறவி வேணும்? இந்த பிறவியில் என்ன பண்ணீங்க? என்ன நம்ம பண்ணி ஒண்ணுமே பண்ணல, காசு தான் பார்த்தோம், சுகத்தை அனுபவித்தோம், குழந்தைகள் கஷ்டம், படிப்பு, இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கேமே தவிர ஒரு 10 நிமிஷம் சுவாமிகிட்ட போக முடியல.
இந்த தர்மத்தை செய்யுங்கள், நமக்காக ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள். அப்படிப்பட்ட இந்த தர்மம் நமக்கு என்ன கர்மாவிலிருந்து வெளிப்பட பெற்று எல்லாமல்ல இந்த மரண பயத்தை போக்குவார். நான் எதுக்காக இந்த 3 நாளையும் சொன்னேன் அப்படின்னா, யமபயம் வராமல் யமபயத்தை போக்குவார் இந்த 3 திதிகளும். ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, இந்த 3ம் பகவான் அனுகிரகம் செய்யக்கூடிய மிக விசேஷமான திதிகளாக இருந்தும் நமக்கு பெரிய மரண பயங்களை போக்கி நம்மளே கைலாயத்துக்கும் வைகுண்டத்துக்கும் வழிவகுக்கக்கூடிய முக்கியமான தினமாக இருக்கிறது. ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் இந்த ஏகாதசி துவாதசியில் வழிபட்டு திரியோதசியில் அன்னதானம் பண்ணி சிவகணங்களுடன் சிவ தரிசனம் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு மறுபிறவி வேண்டாம் என்று சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.